சென்னையிலேருந்து 120 கிலோமீட்டர் வரக்கூடிய ஒரு அழகிய மலையில் இருக்கக்கூடிய சிவனை பார்க்க தாங்க வந்திருக்கோம். காய்ஸ், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் குரங்கு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நைட் டைமில் இந்த இடத்துக்குலாம் வந்து அள்ளு விட்டுரும் போல். இங்கே 1008 சிவலிங்கமும் இருக்குது. இந்த மலையை உருவாக்கின சுவாமிகளோட ஜீவ சமாதியும் இங்கே தான் இருக்குது. ஷூஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன். பிகாஸ் என்ன இருக்கும்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிவன், முருகன், ஆஞ்சநேயர், ஐயப்பன், அப்புறம் கன்னிக்கோவில், இது எல்லாமே தனித்தனியாக இதே மலையில் இருக்குது. இங்கே இருக்க பாறையிலேருந்து ஒளி வரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த பாறைக்கு பேர் மணிப்பாறைன்னு சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயம் இந்த அழகான மலையை சுற்றி இருக்குது. முழுசாக தெரிஞ்சுப்போம். வணக்கம், நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ராணிப்பேட் வந்து லாலாப்பேட்குள்ளே வந்தீங்கன்னா காஞ்சனகிரி மலையை நீங்கள் பார்க்கலாம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கிட்ட உள்ள காஞ்சனகிரி மலை. அதாவது இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலும் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு போல், அதனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது ஏரியாலாம். இந்த பிளேஸை மட்டும் பாருங்கள். ஃபுல் எப்படி பார்த்தீங்கன்னா நேச்சர் சரௌண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லாம் நம்ம டிரைவிங் ஓட்டும்போது சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நம்ம மலைக்கு ஏறிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி மலை. அதாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 120 கிலோமீட்டர் வரும். வேலூர் பக்கம்தான் இது. இந்த ஒரு மலையில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஒரு சிவன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஜீவ சமாதியும் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த மலைக்கு மேலே இருக்குது. நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மலைக்கு பாதி வந்திருப்போம். நான் ட்ரோன் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி டைம்லலாம் வந்தீங்கன்னா வேறு லெவல் பிளேஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல், ரொம்பவே க்ரீனிஷாக இருக்குது. இப்போது அங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு நம்ம போகலாம். அதாவது இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பாருங்கள். இங்கே தான் அபிஷேகம் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குது பாருங்கள். காலியான ஒரு ஸ்பேஸுங்க.
அதாவது இங்கே முடிச்சதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே இன்னொரு விநாயகர், முருகர் இவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்கணுன்னா அப்படியே பக்கத்தில் நடந்து வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். குளங்களும் இருக்கும், மாடு, குரங்கு என்ன பண்ணுது பாருங்கள். காய்ஸ், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் குரங்கு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக வாங்க. பட் ஒன் டே ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு இந்த ஒரு ஸ்பாட்டு. இன்னும் நிறைய இருக்குது இந்த பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நம்ம வந்து 2வது ஒரு கோயில் பக்கத்துலேயே நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு குட்டி குளம் இருக்குது பக்கத்தில். பிள்ளையார் ஸ்டார்டிங்கே பிள்ளையார். சொல்லுங்க. ஆமாம், இவர் இது அந்த காலத்துல இங்கே இருந்தவர் அவரு. ஓகே. இவர் பிள்ளை சிறுவாணி பிள்ளை. இது அந்த காலத்துல இருந்தாங்க. இங்கே பெரிய வயசுனாங்க. ஓகே. பெரிய வயசுனாங்க. இது 1008 லிங்கம். 1008 லிங்கம். ஓகே. நாகலிங்கம், சிவலிங்கம் அங்கே. ஓகே. அது ஜோதிர்லிங்கம் 1008 லிங்கம் அங்கே இருக்கு. ஆமாம். அது மணிப்பாறை. மணிப்பாறை கிழக்கு வச்சா சவுண்ட் வரும். ஓகே. ஆஞ்சநேயர் ஐயப்ப கோயில். ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரு? ஆஞ்சநேயர் இருக்காரா? அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சித்தர் இருக்கார். அவர் வந்து இந்த இடத்துல ஜீவசமாதியும் ஆகியிருக்காரு. அதான் இந்த ஒரு இடத்தையே வந்து இங்கே இருக்க சிவலிங்கமும் சரி எல்லாமே வந்து அவரால் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1008 லிங்கமும் சுயம்பு லிங்கம், இது எல்லாமே 1008 சுயம்பு லிங்கம் இந்த ஒரு இடத்துல சரௌண்டிங்ஸில் மட்டும் எடுத்து அவர் வச்சுருக்காரு. அதே இடத்துல அவர் ஜீவசமாதியாக இருக்கார். அதுதான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணிப்பாறையும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயராக இருக்கார். அப்படியே ஆஞ்சநேயரை பார்த்துடலாமா? இங்கே என்னென்னா கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. அந்தளவுக்கு கூட்டம் வராதுனால மேபி வந்து அப்படியே இருக்குது. இந்த இடம்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடம் தான். பட் ஸ்டில் அப்படியே இருக்குது ரொம்ப நாளமாக. இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில். இங்கேயே ஆஞ்சநேயரும் இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். இன்னமும் இந்த இடத்த சுற்றி நிறைய கோவில்கள் கட்டிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த மலையை நீங்கள் ஏறணுன்னா டைமிங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வாங்க. நைட்லாம் இங்கே அலோடே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 7 நீங்கள் வர பாருங்கள் நைட்டு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. சாதா நாளில் வந்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ இருக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நைட் டைமில் இந்த இடத்துக்குலாம் வந்து அள்ளு விட்டுரும் போல். இப்போவே இப்படி இருக்குது. இந்த குளம் பார்த்தீங்கன்னா யாருமே குளிக்கிறதுக்கெலாம் அலோடு கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், மேலே வந்து கடைகள்லாம் இருக்கும்னு நினச்சி கூட வந்து பார்த்துடாதீங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டில், சாப்பாடு இது எல்லாமே நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்பவே சேஃப். பாறைக்கு எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு ஆப்போசிட் ரூட்டில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்தமாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். சேஃபாக வாங்க. ஷூஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் போட்டிருக்கேன். பிகாஸ் என்ன இருக்கும்னு சொல்லவே முடியாது. அப்படியே ஏதோ ஒரு ரொம்ப தூரம் பெரிய ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரெண்டு வழி பெரியுது. இந்த வழி பார்த்தீங்கன்னா மணிப்பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அது. இங்கே தான் வந்து மணிப்பாறை இருக்குது. இப்போது நம்ம நிற்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துக்கு மணிப்பாறைன்னு வந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், கை வச்சு தட்டினாலே அந்த மணியோட சவுண்டு டங்கு டங்குன்னு கேட்குது.
பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இது மேலே தான் நீங்கள் வந்து ஏறி வரா மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ்லாம் இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே பேக் டு சென்னை போயிடலாம். நாம் சொல்லியிருந்த அந்த ஜீவ சமாதி இதுதான். இவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவஞானமையா. அதாவது இவர் தான் இங்கே உள்ள எல்லா சிவலிங்கத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. இந்த ஒரு இடத்தையும் உருவாக்கியும் கொடுத்துருக்காரு. ஜீவ சமாதியாக ஆகியிருக்காரு. இவருக்கு ஒரு நன்றியை சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு வீடியோவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் சென்னை சிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லாங்காக வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு சஜஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வாங்க அண்ட் தென் ஈவினிங் டைமில் வாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்தால் சன்ரைஸையும் பார்க்கலாம். நீங்கள் ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னாலுமே சன்செட்டை பார்க்கலாம். இந்த ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில், சாப்பாடு, இது எல்லாமே வந்து அத்தியாவசியம். நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வந்து இங்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நான் சொல்கிறேன். அண்ட் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வந்து குரங்குகள்லாம் கொடுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பாடுலாம் தடுக்கிறதுலாம் இருக்காது. அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு பிளேஸை. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அண்டில் தென் பை ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி.